முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே பதட்டமாக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்டு, ரெண்டாவதாக பண்ணும்போது அதுக்கான ஒரு தைரியமும் அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்திருக்கிறதுனாலேயே உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டு நம்ம இன்றைக்கி ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒரு குட்டியான இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்குள்ளே போயிடலாமா? நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கா இல்லையா? எப்போவுமே இந்த கேலண்டரில் 12 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கிழிக்கிற பேப்பரில் தான் நம்ம இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அதை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன் அதை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் அதை போன வாரமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா அது உங்களுக்காக நீங்களே வச்சுக்கிற ஒரு எக்ஸ்கியூஸஸாக மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்கியூசஸ் வச்சுக்கிறது சாதாரணம். அதை நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க வச்சுக்கிட்டு வருஷம் நான் வருஷத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருவேன்பா அப்படின்ற மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயந்தான். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்ற விஷயம் நீங்கள் அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் எடுத்துக்கலாம், அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படாமல் நாளைக்கு எடுப்பேன் அப்படியும் இல்லையா, இப்போவே கூட எடுப்பேன், இப்போவே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஷோவில் எப்போவுமே மோஸ்ட்லி செல்ஃப் கேர் அப்படின்ற விஷயத்த மோஸ்ட்லி நம்ம பேசுகிறதுனால இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போதே மோஸ்ட்லி எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம்தான் ஜிம்முக்கு போயிடணும். ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு தான். ஜிம்முக்கு போகிறது அப்படின்றதே பாடி பில்டர் ஆகணும், பாடியை பல்காக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்காக மட்டும் ஜிம்முக்கு போகிறது இல்லை. நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுனால லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரீங்க. நீங்கள் குண்டாக இருந்தால் ஒல்லியாகணும் அப்படின்றதுக்காக ஜிம்முக்கு போகிறீங்களா இருக்கும், ஒல்லியாக இருந்தால் குண்டாகிறதுக்காக ஜிம்முக்கு போகிறீங்களா இருக்கும். ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை ஜிம்முக்கு போகிறது. ஜிம்மில் ஃபர்ஸ்டே கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம்தான், இன்றைக்கி நீங்கள் ஒரு வெயிட் தூக்குனீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டேயே கூட அந்த வெயிட் தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு கோச் கற்றுக் கொடுப்பாரு. இந்த விஷயத்தினால என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்த சாதிச்சிட்டிங்கன்னா நாளைக்கும் அதையே சாதிச்சா ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த ஹாப்பியை விட இன்னும் பெட்டரான ஹாப்பி எடுக்கிறதுக்கு நீங்கள் அதை விட பெட்டராக ஒன்று அச்சீவ் பண்ணலாம் இல்லையா? அந்த விஷயத்தை கூட ஜிம் தான் கற்றுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்புல தேவையான சாப்பாடு, உணவில் வர்ற ஒவ்வொரு போஷாக்கு எல்லாத்தையுமே சரியான முறையில் எப்படி எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அதை எடுக்கிறதுனால எதை தவிர்த்துக்கணும், அதை தவிர்த்துக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேற என்ன போஷாக்குகளை நீங்கள் உங்கள் உடம்புக்கு எட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஜிம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குது. அதனாலேயே நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்ற ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்கன்னா, பாடி பில்டர் ஆகணும் அப்படின்ற ரெசல்யூஷன் வச்சுக்காம ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் கொண்டு போகணும் அப்படின்ற ரெசல்யூஷனை வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு போவோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஷோவில் எப்போவுமே சுய பராமரிப்பு, அதாவது செல்ஃப் கேர் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சுய பராமரிப்பில் பார்க்க போகிறது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு எலும்பு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா முதுகெலும்பு அப்படிங்கிற விஷயத்தினால தான் முழு உடம்புமே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். முதுகெலும்பு அப்படின்னு வரும்போது உங்கள் முதுகெலும்பில் ஏதாச்சும் ஒரு கிராக் ஆயிடுச்சு, உங்கள் முதுகெலும்பு உடஞ்சிருச்சுன்னே வைங்களேன், அதுக்கப்புறம் எந்த வேலை பண்ணுறதுமே கஷ்டமாக தான் இருக்கும். நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, தூங்குறது வரைக்குமே, அதாவது நித்திரை கொள்வது வரைக்குமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த முதுகெலும்பை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த முதுகெலும்பு உடஞ்சிருச்சுன்னா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூடியூப்லையா இருக்கட்டும் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது, அது ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் மோஸ்ட்லி உங்கள் முதுகெலும்பு உடஞ்சிருக்கு, இல்லைனா ஒரு குட்டியான கிராக் இருக்குன்னா கூட அதை போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, இல்லைனா அது சம்மந்தமான ஒரு டாக்டர் கிட்ட பேசி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில இருந்து ரெமெடிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் கையெடுக்க வேணாம். ஏன்னா முதுகெலும்பு அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம். அதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு இல்லைனா கிரெக் ஆயிடுச்சுன்னா அதை விளையாட்டாக எடுத்துக்காமல் போயிட்டு டாக்டர் ஒன்று கன்சல்ட் பண்ணி சரியான மெடிசின்ஸ் எடுங்க, எக்ஸ்ரே ஒன்று எடுங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஆப்ரேஷன்ஸ் கூட பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த முதுகெலும்புகள் மோஸ்ட்லி எப்படி உடையுது, இல்லைனா எப்படி கிராக் ஆகுது, அப்படி இல்லைன்னா எப்படி வீக் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இல்லையா? அதனால தான் நம்ம இன்னைக்கு எபிசோடில் முதுகெலும்புகளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம வேலைகள் பண்ணலாம் அப்படின்றது சரியான பாஸ்டரில் நீங்கள் உட்காரலை, நிற்கலை, நடக்கலைன்னா கூட இந்த முதுகெலும்பு அப்படின்றது வீக் ஆகலாம். அதனால் பாஸ்டர் அப்படின்றத நம்ம ஆட்டிடியூட் பக்கம் கதைப்போம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம கதைச்சி ஆகணும். பாஸ்டரில் இந்த முதுகெலும்பு அப்படின்றது எப்படி பாதிக்குதுன்னா, மோஸ்ட்லி நீங்கள் பாக்கெட்டில், அதாவது பின் பாக்கெட்டில் பர்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபோன் வச்சுட்டு
ஒரு இடத்துல உட்காருவீங்களா இருந்தால், ஒரு பர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு பஸ்லையோ இல்லைனா ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தால் அதே பொஸ்டரில் தான் உங்களோட பாடி ஒரு 1 or 2 hours இருக்குது. அதனாலேயே ஒரு பக்கத்துக்கு உங்களோட பாடியோட போஸ்டர் அப் ஆகியிருக்கு, ஒரு பக்கத்துக்கு டவுன் ஆகியிருக்கு. அதனால உங்களோட பேக் போன் வந்து கிளியரா இல்லாதனால அந்த இடங்கள்ல சில பல விஷயங்கள் உண்டாகி உங்களோட முதுகெலும்பு வீக் ஆகலாம். அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க மோஸ்ட்லி உங்களோட பாடியை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம், நேரா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்தான், நம்ம மோஸ்ட்லி இப்போ பண்ணுற ஒரு விஷயம், சமுதாயத்தில் ரொம்ப பிரச்சனையாக போய்கிற ஒரு விஷயம்தான் ஃபோன் நோண்டுறது. ஃபோன் நோண்டுறது அப்படின்னு வரும்போது நம்ம என்ன ஃபோனை எடுத்து ப்ரொஃபஷனலாக அழகாக இப்படி வச்சுக்கிட்டா நோண்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையே. அப்படி நோண்டுறீங்க இல்லைன்னா அப்போ அதால் என்ன பாதிப்பு வரலாம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் மோஸ்ட்லி ஃபோன் நோண்டும் போது ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இப்படி சும்மா ஒரு மாதிரி பெண்ட் ஆகி அப்படி தான் நோண்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் ஒரு சேரில் உட்காந்து நீங்கள் இப்படி பெண்ட் ஆகி ஒரு ஃபோனை நோண்டுவீங்களா இருந்தால் உங்களோட முதுகெலும்பு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டிய எலும்பு அப்படியே பெண்ட் ஆகி இருக்கும். அப்படி பெண்ட் ஆகி இருக்கும்போது நான் சொல்லவே தேவையில்லை, எப்படியுமே முதுகெலும்புகளில் இருக்க வேண்டிய விரிசல்கள் ஏற்படலாம். அந்த விரிசல்கள் ஏற்படும் போது உங்களோட முதுகெலும்பு இன்னும் வீக் ஆகலாம். ஒரு 1 minute 2 minute அப்படின்னா பரவாயில்ல. இப்போ கேம் விளையாடுறவங்க எல்லாம் மோஸ்ட்லி ஃபோனோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பேக் போன் என்ன நிலைமைக்கு ஆகிறது? பேக் போன் அப்படிங்கிற விஷயம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்ட்லேயே இருந்துக்கிட்டு ஃபோனையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் உங்கள் கண்ணும் பாதிக்கிறதோட உங்களோட பேக் எவ்வளோ பாதிக்குது, உங்களோட முதுகெலும்பு எவ்வளோ பாதிக்குது அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதனால் ஃபோன் நோண்டும் போது நீங்கள் நோண்டுறீங்களா இருந்தால் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் கேம் விளையாடுறதுக்கோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கோ தான் ஃபோன் நோண்டுறீங்க. அதனால் டைம் வேஸ்ட் தான் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் இப்படி நோண்டணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒர்க் இருக்குது ஃபோனில், மோஸ்ட்லி நீங்கள் ஃபோனில் ஒர்க் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம். அப்படி இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு உங்களோட நெக்கை கூட ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உங்களோட ஃபோனை நோண்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட பேக் போன் அப்படி இல்லைன்னா நெக் போன் வந்து ரொம்ப பாதிக்கலாம். அதனால் உங்களோட பேக் போன் வீக் ஆகலாம். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு வயசாகும் போது பேக் போன் வீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா விஷயமுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால பேக் போனை முடிஞ்ச வரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதாவது முதுகெலும்பை முடிஞ்ச வரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் பொருள்களை தூக்குறது. பொருள்களை தூக்கும்போது வந்து நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு தான் எடுத்தோம் கவுத்தோன்னு தூக்குறது. ஸ்கூலில் வந்து மோஸ்ட்லி நமக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம் இருக்குது, பொருள்களை தூக்கும்போது லெக்கை வைட் பண்ணி அதுக்கப்புறம் லெக்கால் தான் ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உடம்புக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஸ்கூலில் கற்றுக் கொடுத்து இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? இல்லை. வெயிட்டாக ஒரு பொருள் இருக்குனாலே எட்டுத்தோம் கவுத்தோன்னு தூக்குறது, பெண்டாகி இருக்கும்போது தூக்குறது. அப்படி தூக்கும்போது நீங்கள் கைக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஷோல்டர் கூட பாதிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் பெண்டாகி தூக்குற ஒரு ஆளாக இருந்தால் பெண்டாகி தூக்கும்போது எடுத்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எடுக்கும்போது உங்களோட பேக் வந்து கிராக் ஆகலாம். கிராக் ஆகிறது வந்து ஒரு பெயினாக இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால் ஆமாம் கரெக்ட் ஆயிரும். ஆனால் அந்த இடத்துல உங்களோட பேக் போன் வீக் ஆகுது, முதுகெலும்பு ரொம்ப வீக் ஆகுது. நீங்கள் மோஸ்ட்லி அப்படி ஒரு பொருளை தூக்கும்போது முதுகெலும்பில் ஒரு முதுகெலும்பு கிராக் ஆனால் கூட அதனால் உங்களோட முதுகெலும்பு ரொம்ப வீக் ஆகுது. அதனாலேயே உங்களுக்கு பெயின் டெய்லி இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பாம் தேய்ச்சி சரி பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தால் அடுத்த நாள் திரும்ப பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எங்கேருந்து பெயின் வந்துச்சுன்னு கூட தெரியாது. ஏன்னா நீங்கள் அப்போ ஒரு பொருளை தூக்கி உங்களுக்கு பெயின் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பாமை தேய்ச்சோ மெடிசன் ஒன்று போட்டோ பெயின் கில்லர்ஸ் போட்டோ ஓகே பண்ணிட்டீங்க. அடுத்த நாள் கூட அந்த பெயின் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னா ஏன் வருது எப்படி வருதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பொருள்களை தூக்கும்போது மோஸ்ட்லி லெக்கை வெயிட் பண்ணி கரெக்டாக தூக்குங்க. அதுவும் உங்களோட வெயிட்டை சரியாக மேனேஜ் பண்ணி தூக்குங்க. உங்களால் முடியாத வெயிட்டை வந்து இன்னொரு நபரை வச்சு நீங்கள் ஹெல்ப் கேட்டு தூக்குங்க. வேற நீங்கள் பொருளை தூக்கி உங்களோட தலை மேலேயோ தோல் மேலேயோ வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருங்க. ஒரு போஸ்டருக்கு இப்படி தள்ளி பட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரை உங்களோட பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஒரு பொருளை தூக்குங்க. அப்போ தான் உங்களோட பேக் போன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட முதுகெலும்பை முடிஞ்ச வரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அடி வாங்குறது. மோஸ்ட்லி நீங்கள் முதுகெலும்பில் அடி வாங்குறது அப்படின்ற மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நடக்கிறது ஆக்சிடென்டலாக தான். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சண்டைக்கு போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்ற மூமெண்ட்டில் தான் முதுகெலும்புகளுக்கு மோஸ்ட்லி
அடி வாங்கப்படும். ஏன்னா வந்து முதுகில் குத்துறவங்க ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, முதுகில் குத்துறவங்களும் இருக்காங்க. ஆனால் சண்டைக்கு போகாதீங்க அவங்க கூடலாம். முடிஞ்ச வரை மூஞ்சிக்கு, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டைக்கு வர்றவங்கள்ட்ட மட்டும் சண்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இது ஒரு குட்டியான காமெடியான ஒரு கருத்து தான். ஆனால் முதுகெலும்பை பாதுகாத்துக்கிறதுக்கு முடிஞ்ச வரை, முதுகெலும்புன்னு இல்லை, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கே சண்டை சச்சரவுகளை முடிஞ்ச வரை நீங்கள் தவிர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுறதுனால மோஸ்ட்லி முதுகெலும்பு கிராக் ஆகலாம். அதுக்கப்புறம் வீக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஃப்யூச்சரில் பிரதர். அதனால் மோஸ்ட்லி உங்களோட முதுகெலும்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா முதுகெலும்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய இடம் வாய்க்குது. அதனால தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கீங்க, அதனால தான் நடக்கிறீங்க, அதனால தான் சாப்பிட்றீங்க, அதனால தான் ஒரு உட்காடுறீங்க, கரெக்டாக தூங்குறீங்க. இது எல்லாமே முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான். இப்போ கூட உங்களோட ஒரு மூமெண்ட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்க முடியாதா இருக்கும். அதுக்கும் காரணம் உங்கள் முதுகெலும்பு ஆல்ரெடி வீக்காக இருக்கிறதா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடுகளை சாப்பிடுங்க. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க தப்புகள் என்ன அப்படின்றது மாதிரி நான் சொல்லி காட்டினேன் இல்லையா, அந்த தப்புகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட முதுகெலும்பை முடிஞ்ச வரை இருக்கிறத விட பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றத வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முதுகெலும்பு பற்றி பேசினாலேயே முதுகெலும்பில் முக்கியமாக தாக்கப்படுறது த பாஸ்டர்ஸ். நீங்கள் உட்கார்றது, நடக்கிறது, தூங்குறது, நிற்கிறது எல்லாத்துலேயுமே இருக்க ஒரு பாஸ்டர், ஒரு விதம். ஓகே, அந்த பாஸ்டர் மட்டும் நல்லா இல்லைன்னா உங்களுக்கும் உங்களை பிடிக்காது. முன்னாடி இருக்கிறவரும் வந்து உங்களை பார்க்குற விதமே வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் உங்களுக்கே. ஏன்னா வந்து பாஸ்டர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா, ஒரு ஆம்பளை பையன்னா வந்து பாஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், உங்களோட செஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், நீங்கள் பெண்ட்லாம் ஆகக்கூடாது, உங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒரு பக்கத்துக்கு சூழ்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் எவ்வளோக்கு எவ்வளோ அவரோட பாஸ்டர் அழகாக வச்சுக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னொரு ஆளுக்கு அட்ராக்ட் ஆகுவார் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே ரோட்டில் போகிறீங்க, ஒரு கிளாஸை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பக்கத்துக்கு பெண்டாகி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே உங்களை பிடிக்குமா? ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ இந்த பாஸ்டர் அப்படின்றது மோஸ்ட்லி எங்கே பாதிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் மோஸ்ட்லி சொன்ன மாதிரி இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறனால. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறனால கண்ணு கட்டு போகிறோம் அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வந்து பாஸ்டர் பாதிக்கும்னு சொல்கிறீங்களே, புரியலை எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி அந்த பெண்ட் ஆகியிருக்கீங்க இல்லையா, அந்த பெண்ட் வந்து மோஸ்ட்லி ரொம்ப நேரம் நீங்கள் அப்படி இருப்பீங்களா இருந்தால் அப்படியே உங்களோட பாடி வந்து ட்ரெயின் ஆகிரும். அப்படி ட்ரெயின் ஆகி இருந்தால் என்ன ஆகும்? அப்படி ட்ரெயின் ஆகி இருக்கிறதுனாலேயே உங்கள் பாடி மோஸ்ட்லி அந்த பொசிஷன்லேயே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களோட பாஸ்டர் வந்து ஒரு மாதிரி பெண்டான மாதிரியே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க, இல்லைனா ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்கனாலும் நீங்கள் பெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க. அது அழகாக இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்போவுமே முடிஞ்ச வரை உங்களோட பாஸ்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாஸ்டர் மிஸ்டேக் அப்படின்னா, வயிறு முன்னாடி போயிட்டு பேக் பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஷோல்டர்ஸ்லாம் பின்னாடி போய் அப்படி இருக்கிற ஒரு பாஸ்டர் இருக்குது. அந்த பாஸ்டர் வந்து மோஸ்ட்லி எப்படி பாதிக்கப்படுதுன்னா, இந்த பேக் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுனால. லோவர் பேக் பெயின் வரும்போது மோஸ்ட்லி எல்லாரும் அவங்களோட டமியை வந்து முன்னாடி தள்ளி வச்சுக்கிறாங்க, அந்த பெயினை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு. இந்த லோவர் பேக் பெயின் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பேசியிருந்தோம் இல்லையா, முதுகெலும்பு பற்றி பேசியிருந்தோமே, அதுதான் முதுகெலும்பு பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதே விஷயத்தினால தான் லோவர் பேக் பெயின்ஸும் வருது. அதனால அதாவது கீழ் முதுகு வலிகள் வந்து மோஸ்ட்லி வருது இதனால தான். ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாஸ்டரை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஷோல்டர் கீழே தள்ளின மாதிரி இருக்கிறது. இந்த விஷயத்தினால தான் மோஸ்ட்லி பாய்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் அட்ராக்ஷனாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் மோஸ்ட்லி பார்க்கும்போது பாய்ஸ்க்கு ஷோல்டர்ஸ் வைடாக இருக்கா, ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்குறாங்க. அவங்களோட தோள்பட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கம்பீரமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை அழகாக காட்டும். அதனால் உங்களோட ஷோல்டர்ஸ் வந்து எப்போவுமே ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். முடிஞ்ச வரை வைடாக வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் இன் ஃபியூச்சர் பண்ணுங்கள். இப்போ ஜிம்முக்கு போகிறேன்னு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்களே, அதில் போயிட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். அந்த விஷயம் பண்ணும்போது ஷோல்டர்ஸ் இன்னும் வைடாகிடும். ஸோ முடிஞ்ச வரை ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறது அப்படின்றது வந்து எப்படி பாதிக்குதுன்னா, நீங்கள் மோஸ்ட்லி அந்த ஷோல்டரை கீழே தள்ளி வச்சுருக்கீங்களா இருக்கலாம். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டை வந்து கீழே தள்ளி வச்சுருப்பார், ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே தள்ளி வச்சுருப்பார். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதா இருக்கலாம். அப்படின்னா ஒரே கையில் நீங்கள் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதனாலே உங்களோட ஷோல்டர்ஸ் பாதிக்குதா இருக்கலாம். அப்படியும் இல்லைனா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், பொருள் ஒன்று தூக்கி தலை மேலேயோ தோள்பட்டை மேலேயோ வைக்கும்போது
அப்போ கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதை ரொம்ப நேரம் தூக்கிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களால் ரொம்ப நேரம் தூக்கிக்கிட்டு இருக்க முடியும்னா அது லைஃப் லாங் அதையே பண்ணுங்கள், அப்போ கூட ஓகே. ஆனால் ஒரு நாள் 2 நாள் ரொம்ப நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் போன் வீக் ஆகி ஒரு மாதிரி டவுன் ஆகின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட போஸ்டர் பாதிக்கும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்க்குற விதமே பாதிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்களை பாதிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரை உங்களோட பாஸ்டர் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால தான் இன்னொருத்தர் பார்க்குற விதமாக இருக்கலாம், நம்மளே பார்க்குற விதமாக இருக்கலாம், ரொம்ப வேறுபடுது. ஸோ போஸ்டர் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருங்க நண்பா. அவ்வளோதான், ஓகேவா? அடுத்ததாக நம்ம ஷோவில் இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது இல்லையா, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பார்ட்டாக இருக்கும் இந்த ஃபேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிறது ரிங்ஸ் அப்படின்னு வரும்போது நான் போன வாரமே சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான், மோதிரம் விரல் அப்படின்ற ஒரு விரலுக்காக மட்டும் மோதிரம் போடுறது ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லை, நீங்கள் எல்லா விரலுக்குமே போடுற மாதிரி மோதிரங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கும் கரெக்டான வேஸ் இருக்குது. நீங்கள் விரல்கள் எல்லாத்துக்கும் ஒரே மோதிரத்தை போடக்கூடாது. நீங்கள் மோதிரம் விரலுக்கு ஒரு தின்னான மோதிரம் போடுறீங்கன்னா இந்த விரலுக்கு மோதிரமே போடாதீங்க. ஒரு மோதிரம் விட்டுட்டு இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹார்டான மோதிரம் போடலாம். ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிற ஒரு விஷயம்தான், பாய்ஸுக்கு கோல்டு அப்படிங்கிறது சரியாக வராது. கோல்டு பிடிச்சவங்க இருக்கீங்களா இருக்கும், யூஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல, உங்களோட விஷ், உங்களோட வாழ்க்கை. ஆனால் கோல்டு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆண்மகனோட கம்பீரத்தை இறக்கி காட்டுற மாதிரி இருக்கும். அதனாலேயே கோல்டு அப்படிங்கிற விஷயத்த மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லலாம், ரிச்சாக இருக்கவங்கலாம் கோல்டு தானே ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க, அப்போ அதில் என்ன விஷயம் இருக்குது, அது கம்பீரமாக இல்லையா? ரிச்சாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க அவங்களோட காசை தான் வெளிக்காட்டுறாங்களே தவிர கம்பீரத்தை இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் காசை பார்த்து கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஃபால்ட். அதனாலேயே நீங்கள் மோஸ்ட்லி உங்களை கம்பீரமாக காட்டிக்கணும். உங்களுக்கு ரிங்ஸ் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள். அதனாலேயே தான் சொல்கிறேன், மோஸ்ட்லி சில்வர் கலர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், நான் செயின் அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் அப்புறம் வாட்ச் பற்றி கதைக்கும் போதும் இந்த விஷயம் சொல்லியிருந்தேன். சில்வர் கலர் யூஸ் பண்ணும்போது கூட மோஸ்ட்லி சில்வரானு பார்த்து எடுங்க. சில்வர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, துருப்பிடிக்காத இரும்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த விஷயம் எல்லாமே வாட்சாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், ரிங்காக இருக்கட்டும், பாவிக்க போகிறது உங்களோட கைகளுக்கு, உங்களோட ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் அதை துருப்பிடிக்கிற மாதிரி ஒரு இரும்பை போடுவீங்களா இருந்தால் அது துருப்பிடிச்சு ஒரு காலத்தில் உங்கள் கையில் ஒட்டும் போது உங்களோட ஸ்கின் ரொம்ப பாதிக்கலாம். ரிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஃபேஷனை தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பாதிக்கிறனால மோஸ்ட்லி ரிங்ஸ் அப்படின்றது வாங்கும்போது சில்வர் அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றத பார்த்து வாங்குங்க. சில்வர் அப்படிங்கிறது கூட பெருசாக மார்க்கெட்டில் அவ்வளோ விலை மதிப்பானது இல்லை, கரெக்டான ஒரு விலையில தான் இருக்கும், கோல்டு அளவுக்கு விலை மதிப்பானது இல்லை. ஸோ பார்த்து வாங்குறது நல்ல ஒரு விஷயம்தான். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதையும் பார்த்து வாங்கினா. ஸோ ரிங்ஸ் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி விரல்கள் 2 3 அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு விரலை தவிர்த்துட்டு அடுத்த விரலுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் பெரும் விரலுக்கு போடுவீங்களா இருந்தால் பெரும் விரலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பெரும் விரலுக்கு போடுறதை தவிர்த்துக்கங்க. ஏன்னா அங்கே ஒரு போன் இருக்குது, அந்த போன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த எலும்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கையால் செய்யக்கூடிய சில பல விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்படும். அதனாலேயே கட்ட விரலில் நீங்கள் மோதிரம் போடுறத தவிர்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஃபேஷனில் பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்ம ஒரு ஆக்டர், நடிகர், அப்படி இல்லைன்னா ஒரு செலிப்ரிட்டி, ஒரு முக்கியமான நபர், அப்படின்னா ரொம்ப பிரபலமான ஒரு நபரை எடுத்து அவரோட இண்டஸ்ட்ரிக்குள்ள படங்களோ இருக்கலாம், இல்லைனா ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களில் என்ன மாதிரி ஃபேஷன் அப்படி இல்லைன்னா ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இல்லைன்னா ஃபிட்னஸ் அப்படின்றத எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அப்படியே வெளியே வந்தோன்னா அவரோட பேக் ஸ்டேஜ், அவர் வெளியே இந்த மாதிரி துணிகள் உடுத்துறாரு அப்படின்றத பற்றி நம்ம முக்கியமாக பேசணும். ஏன்னா படங்களில் அவங்க பண்ணுறது கேரக்டர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி துணிகள் தான் உடுத்துறாங்க. நீங்களும் அந்த கேரக்டராக இருந்தால் ஓகே, மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனாலுமே அந்த கேரக்டர்ஸை இன்னும் சேச்சுரேட்டடாக காட்டுறதுக்கு, அதாவது அந்த கேரக்டர் இவர் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே அவங்க சில பல துணிமணிகள் உடுத்தலாம். அதுகளை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி நம்ம கதைச்சு அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா அவங்களோட பேக் ஸ்டேஜஸில் அவங்க என்ன மாதிரி துணிகள் உடுத்துறாங்க, அதுலேருந்து நம்ம எடுத்துக்க முடிஞ்ச டிப்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசுவோம் இல்லையா. அந்த விஷயத்தை தான் நம்ம நெக்ஸ்ட் பேச போகிறோம். ஷோவில் அடுத்ததாக வரப்போகிறது எடுத்துக்காட்டு. இந்த வாரத்தோட எடுத்துக்காட்டில் நம்ம பேச போகிறது ஆக்டர், மியூசிக் டைரக்டர், சிங்கர் ஜிவி பிரகாஷ்.
மியூசிக் டிரெக்ஷன் ரீதியாகவும் இருக்கட்டும், அவர் ஒரு பெஸ்ட்டான மியூசிக் டிரெக்டராக இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். நம்ம மியூசிக் டிரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறதில்ல, அவரோட ஆக்டிங் அப்படி இல்லைன்னா அவரோட மூவிஸில் யூஸ் பண்ணுற ஃபேஷன், ஃபிட்னஸ், அப்புறம் ஹேர் ஸ்டைல்ஸ், பியர்ட் ஸ்டைல்ஸ், இதனால் நீங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம ஜிவி பிரகாஷோட ஃபர்ஸ்ட் படமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அந்த பேய் படம் டார்லிங் அப்படின்ற படம் தான். இந்த படத்தில் மோஸ்ட்லி ஒரு பிளாக் அப்படி இல்லைனா டார்க் கலரான ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஜீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இவரோட பியர்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் மொஸ்டாச் ஃபுல்லாக இருக்கும், முடி வந்து ஒரு மாதிரி ரவுண்டான ஒரு ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அழகாகவே அவருக்கு ஆப்டாக இருக்கும். இவரோட ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவரோட பியர்ட்லாம் கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணிட்டு டிஷர்ட்லாம் மாற்றிட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பார். கம்ப்ளீட்டாக ஒரு பியர்ட் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருப்பார். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து 2 கேரக்டர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் பியர்டு எடுத்துட்டாலே சின்ன பையன் மாதிரி இருப்பார் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ நீங்களும் இருக்கீங்களா இருக்கும். பியர்டை வந்து கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசனே வந்து பியர்டை கட் பண்ணிட்டா நான் குழந்த மாதிரி இருப்பேன்ப்பா இருக்கீங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து இவரோட படங்களில் இந்த விஷயத்த முக்கியமாகவே காட்டுறாங்க. அப்படியே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பென்சில் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு ஸ்கூல் பாயாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸ்கூல் பாயாக ஆக்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரியே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணி அதே மாதிரி ஒரு ரவுண்டான ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் இருப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு கொலர் டிஷர்ட், ஒரு லைன்ஸ் டிஷர்ட், ஸ்ட்ரிப்டு டிஷர்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இவருக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப்டு டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவரோட கேரக்டர் வந்து என்னதான் ஒரு ஸ்கூல் பையனாக இருந்தாலும் ரொம்ப ஒல்லியாக தெரிஞ்சு அவர் இன்னும் குட்டி பையன் மாதிரி தெரிவார். அப்படின்றதுனால நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது உடுத்துனீங்கன்னா குண்டா தெரிவிங்க, லைனாக இருக்கிறது உடுத்துனீங்கன்னா உயரமாக தெரிவிங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருப்போம் இல்லையா. இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அவரை இன்னும் கொஞ்சம் குண்டாக காட்டலாம், இன்னும் கொஞ்சம் வைடாக காட்டலாம் அப்படின்ற காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த சில பல காமெடி மூவிஸ் நிறையாவே இருந்துச்சு. அந்த படங்களை வந்து மோஸ்ட்லி ஒரு தளபதி ஃபேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. அதுலேயும் கூட இவர் மேலே போடுற ஷர்ட் வந்து ஒன்று செக்டு ஷர்ட்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட்டாக இருக்கும். பிளெயின் ஷர்ட் யூஸ் பண்ணால் கூட சரியாக கலர் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த கர்வ்ஸ் அப்படி இல்லைன்னா லேயர்ஸ் உடுத்தும் போது மோஸ்ட்லி கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. உள்ள ஒரு டிஷர்ட் உடுத்துறீங்க, வெளியே ஒரு ஷர்ட் உடுத்துறீங்கன்னா உள்ளே இருக்கிற டிஷர்ட்டுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி தான் வெளியே இருக்கிற ஷர்ட்டோட கலரும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா எபிசோட்ஸ்லையும் சொல்கிற ஒரு விஷயம் தான் இல்லையா. அதே மாதிரி தான் இவரோட ஷர்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி கலர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த மூவிகளில். ஓகேவா, அந்த லோக்காலிட்டி பாய்ஸ் அந்த மூவிஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான படம் அப்படின்னா வந்து பேச்சுலர் அப்படின்ற படம். ஏன் இந்த படத்தை முக்கியமான படம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் அவரோட ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இவருக்கு ஒரு லென்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க படத்தில். இவர் வந்து ஒரு இன்னசென்ட்டான பையன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே அவரோட முடி ரொம்ப வளர்ந்துருந்தாலும் தாடி நல்லா வளர்ந்துருந்தாலும் அவரோட கண்ணில் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி பதட்டமான கண்ணாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் பதட்டமாகவும் வச்சுருப்பார். அதுக்கு அடுத்து லென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே இவரோட பதட்டம் இன்னும் பதட்டமாக தெரியும். புரியுதா? அதுக்காகவே லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட கண்ணை பதட்டமாக வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்றத வந்து படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ கண்ணை பதட்டமாக வச்சுக்காதீங்க, முடிஞ்சவரை கான்ஃபிடென்ட்டாக கண்ணை காட்டுங்க. அதனால் நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அந்த விஷயம் அப்படின்றதுல வந்து உங்களோட முன்னாடி இருக்கிறவரோ உங்களை பார்க்குறவரோ தெரிஞ்சுக்குவார். ஸோ இந்த விஷயத்தை தான் பேச்சுலர் படத்தில் ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் படத்தில் நான் சொன்ன மாதிரியே முக்கியமான ஒரு விஷயம் தான், ஸ்ட்ரைப் வந்து லைனாக உடுத்தும் போது உயரமாக தெரிவாங்க. இவர் இன்னும் குள்ளமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டாமல் முடிஞ்ச வரை ஸ்ட்ரைப்பை லைனாக உடுத்தி அவருடைய உயரத்தை இன்னும் சேச்சுரேட்டடாக அழகாகவே காட்டியிருப்பாங்க. அவர் உயரமாக காட்டியிருப்பாங்க. அவரோட முடி கூட அவரோட ஹெட்டை விட ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனாலே அவர் இன்னும் உயரமாக தெரிவார். ஆனால் இவரோட படங்களில் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டாலே கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு கேரக்டராக இருக்காது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர், இவர் ஒரு ஹேக்கர், இவர் ஒரு ரொம்ப ஃபயரான ஆக்டர், இவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்லாம் காட்டும்போது தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் கொடுத்தணும். இவரை மோஸ்ட்லி எல்லா படங்கள்லையுமே நம்மளோட ஒரு நெய்பர்ஹுட் பையன், பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரியே காட்டுறதுனால அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸும் அதுக்கேற்ற மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே வந்து இவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் மோஸ்ட்லி பாதிக்கப்பட்டிருக்காது. ஓகே, ஸோ படத்தில் இவர் இப்படிலாம் இருந்துட்டாரு. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜ்.
பேக் ஸ்டேஜில் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க இவங்களோட துணியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜ் போகும்போது மோஸ்ட்லி இவரோட ட்ரெஸ்ஸிங் வந்து ஒரு பெகி லாங் ஸ்லீவ் டிஷர்ட், அப்படி இல்லைன்னா ஒரு டிஷர்ட் போட்டு பெகியான ஒரு ஜாக்கெட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாரு. ஹேர் ஸ்டைல், பியர்ட் ஸ்டைல் அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த பேச்சுலர் படத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனாலேயே இவர் இன்னும் நெய்பர்ஹுட்டாக தான் தெரிகிறாரு பேக் ஸ்டேஜ்லேயும். ஆனால் வந்து அவரோட அந்த ஸ்டேட்டை காட்டுறதுக்காகவே ஒரு பெக்கியான டிஷர்ட் யூஸ் பண்ணாரும், ஒரு குவாலிட்டியான சிம்பிளான டிஷர்ட் யூஸ் பண்ணுறாரு. அவருக்கும் அது அழகாகவே மெயின்டைன் ஆகுது. ஒரு மியூசிக் டிரெக்டர் அப்படின்ற போஸ்டரையும் காட்டுறதுக்காக அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னால உங்களோட பொசிஷன் கூட தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுற ஒரு விதத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே உங்களோட பேஷன் என்ன அப்படின்ற வரைக்கும் தெரியுதுன்னா நல்ல விஷயம்தான். அதுக்காகவே நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி டிஷர்ட்லாம் கொடுத்துறீங்களா இருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களை வந்து பார்க்குறவங்களோ இல்லாட்டி உங்களுக்கே வந்து உங்களை கான்ஃபிடென்ட்டாக இல்லையா இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபேஷன் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கும் உங்களை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் உங்களை பற்றி ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி தான் நம்ம ஜிவி பிரகாஷ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி அவரோட ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அவரோட மிஸ்டேக்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர் மேலே இருக்கிற விமர்சனங்களாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிட்டு வராரு. ஸோ அடுத்ததாக நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கதைச்சனால நம்ம பேக் போன் பற்றி கதைச்சிருந்தோம், அதாவது முதுகெலும்பை பற்றி கதைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்டர் பற்றி கதைச்சிருந்தோம். போஸ்டர் அப்படிங்கிற விஷயம் முக்கியமாக லைஃப்பில் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கதைச்சிருந்தோம். ஃபேஷனில் நம்ம மோதிரங்கள் பற்றி கதைச்சிருந்தோம். எடுத்துக்காட்டில் நம்ம ஜிவி பிரகாஷ் அப்படின்ற ஒரு நடிகரை பற்றி தான் பேசியிருந்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே யாரை பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு இப்போ முக்கியம். நான் சொல்கிறதுனாலையோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையோ மட்டுமே ஒரு மாற்றம் வராது. நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு மாற்றம் வராது. நீங்கள் இப்போது ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும், என்னோட எபிசோட் ஃபோனில் பார்க்குறீங்களா இருக்கும், டிவியில் பார்க்குறீங்களா இருக்கும். ஃபோனில் பார்க்குறவங்க பெண்டாகி பார்க்குறீங்களா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், அதனால் ஒரு மாற்றம் வரலாம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பர்ஸை பின் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து கொஞ்சம் முன் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா கையில் ஆச்சு வச்சுக்கோங்க, அதில் ஒரு மாற்றம் வரலாம். அதுக்கும் எதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்த வருஷம் வரட்டும் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாற்றங்களுக்காக நியூ இயர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு டிப்போட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாட்டா.